வணக்கம் மக்களே, குறிப்பாக பெரம்பலூர் மக்களே வணக்கம். கொஞ்சம் எல்லாரும் தயவு செய்து ஒரு நல்ல மருத்துவமனையில் போயிட்டு உங்களோட 2 சிறுநீரகத்தில் ஒரு சிறுநீரகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து செக் பண்ணிக்கோங்க. இதை ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, பெரம்பலூரில் உள்ள தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையும், ஈரோட்டில் உள்ள அபிராமி கிட்னி கேர் மருத்துவமனையும், திருச்சியில் உள்ள கே நேருவுக்கு மிகவும் நெருக்கமான ராஜமாணிக்கம் அவரோட சித்தார் மருத்துவமனையிலையும் 3லையும் சரமாரியாக கிட்னி திருட்டு நடந்திருக்கு. இதில் ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னாங்க, பெரம்பலூர் தனலட்சுமி மருத்துவமனைக்கு வெளியிலேயே ஒரு போர்டு வச்சுருப்பாங்கங்க. இங்கே கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை நடத்தப்படும், அப்புறம் இதுவரைக்கும் 200 கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை நடத்தப்பட்டிருக்கிறதுன்னு பெருமையாக போர்டு வச்சுருப்பாங்க. ரொம்ப பயமாக இருக்குது. சாமானிய மக்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பெரம்பலூரில் உள்ள சாமானிய மக்கள் எல்லாருமே தடுக்கி விழுந்தா போகக்கூடிய மருத்துவமனை பெரம்பலூர் தனலட்சுமி மருத்துவமனை தான். ஒரு சின்ன தலைவலி ஜுரத்துலேருந்து மிகப்பெரிய ஆப்ரேஷன் வரைக்கும் எல்லாருமே நம்பி இருக்கிறது அந்த ஒரே ஒரு ஹாஸ்பிட்டலில் தான். சாமானிய மக்கள் எல்லாருமே நம்பி இருக்கிறது. அப்பர் மிடில் கிளாஸ் எல்லாருமே வரிசை கட்டி போகக்கூடிய ஒரே மருத்துவமனை அதுதான். ஆனால் அங்கேயே இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் மக்களுக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே எல்லாருக்குமே ஒரு பயம் வருது. எந்த ஒரு மருத்துவமனையை பார்த்தாலும் யம தர்மராஜனோட அரண்மனை மாதிரியே தோணுதுங்க. டைரக்டாக மேலே அனுப்பிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் வருது. இப்போ இந்த 3 மருத்துவமனைக்கும் சுகாதாரத்துறை நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்களா? நோட்டீஸ் அனுப்பினா மட்டும் என்னங்க பிரயோஜனம்? இவங்க திமுகவில் இருக்காங்க. தனலட்சுமி ஸ்ரீனிவாசனோட பையன் திமுக எம்எல்ஏவா இருக்காங்க. அவரோட பேர் கதிரவன். இவங்க எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு இவங்க பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி தான் இவ்வளோ நாள் இவ்வளவு கொலைகளை நிறைய அவங்க மருத்துவமனை மருத்துவ கல்லூரியில் உள்ள தற்கொலைகளை மறைச்ச இவங்களுக்கு, பணத்தால் மறைச்ச இவங்களுக்கு, பணத்தால் அடிச்ச இவங்களுக்கு இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயங்க. இதில் இவங்க என்ன பண்றாங்கன்னா, நாமக்கல், பள்ளிப்பாளையம் அந்த ஏரியாவில் உள்ள பனியன் கம்பெனியில கைத்தறி இதுல வேலை பார்க்குற பெண்களை மூளைச்சலவை பண்ணி, நீங்க வட்டிக்கு கடன் வாங்கியிருக்கீங்க, உங்களோட வசதி நீங்க வசதி குறைவா இருக்கீங்க, நீங்க ஏழையா இருக்கீங்க, அதனால நீங்க ஒரு கிட்னியை கொடுத்தீங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு இதுவா ஆகும், நீங்க புண்ணியம் செஞ்சவங்களா ஆயிடுவீங்க, அந்த கிட்னி இல்லாதவங்களுக்கு நீங்க கிட்னி கொடுத்தீங்க அப்படின்னா 5 லட்சத்துன்னு 10 லட்சம் நாங்க தருவோம் அப்படின்னு சொல்லி அவங்களை ஏமாத்தி மூளைச்சலவை செஞ்சு மருத்துவமனை பள்ளியில் அந்த பேருந்துலேயே அவங்களை அழைச்சிட்டு இவங்க கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சு ஒரு கிட்னியை எடுத்துட்டு இவங்க 5 லட்சமோ 10 லட்சமோ கொடுத்துட்டு அதை ஒரு யாருக்கு உண்மையிலே கிட்னி தேவைப்படுதோ அவங்களுக்கு 50லேருந்து 60 லட்சம் வரைக்கும் விற்கிறாங்க. இதுதான் இந்த பிசினஸ் தான் கொடிக்கட்டி பறந்துட்டு இருக்கு. ஆரம்பத்தில் சிறுவாச்சூர்ல மட்டும் ஆரம்பிச்ச தனலட்சுமி மருத்துவமனை அதுக்கப்புறம் துறையூர் அப்படின்னு நிறைய பிரான்ச்சஸ் நிறைய தமிழ்நாடு முழுக்க பிரான்ச்சஸ் இருக்கு. இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, உண்மையான மருத்துவர் யார், உண்மையான மருத்துவமனை நமக்கு எங்க இருக்கு அப்படிங்கிறது தோணுது. கிட்டத்தட்ட 12 வருஷமா பெரம்பலூர்ல அரசு மருத்துவமனை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அது வராம தடுத்ததே தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் தான் அப்படிங்கிறதும் இன்னைக்கு வெளிச்சமாயிருக்கு. இதை வெளியிட்ட செய்தி ஊடகத்துக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா பெரம்பலூர் மக்களுக்கும் இது ஒரு விழிப்புணர்வா இருக்கும். இனிமே அந்த ஹாஸ்பிட்டல் போகும்போது எல்லாரும் கொஞ்சம் பாதுகாப்பா ஒரு நல்ல ஒரு அச்ச உணர்வோட தான் போகணும். ஏன்னா நம்மளோட உடம்பு நம்மளோட உயிர் நமக்கு முக்கியங்க. இது வரைக்கும் அங்க இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு இலவச முகாம் சொல்லிட்டு மணச்சநல்லூர்ல உள்ள மக்களுக்கு எல்லாமே இலவசம் தான், மருத்துவம் இலவசம். அப்புறம் மாசத்துக்கு ஒரு தடவை முகாம் போட்டுடுறாங்க. அவங்களும் கொஞ்சம் விழிப்புணர்வோட நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொலியை நான் பதிவிட்டேன். இதுல மெயினான ஏஜென்ட்டா ஒர்க் பண்ணது, புரோக்கரா ஒர்க் பண்ணது யாரு அப்படின்னா, திராவிட கழக பேச்சாளர் திராவிட ஆனந்தன் அப்படிங்கிற ஆள் தான். அவங்களையும் இப்ப வலை வீசி தேடிட்டு இருக்காங்களாம். அவங்க இந்நேரம் எங்க இருப்பாங்கங்க? கண்டிப்பா ஃபாரின் கூட போயிருக்கலாம். ஏன்னா அவங்கள பிடிச்சா ஒட்டுமொத்த உண்மையை வெளிவந்துரும் அப்படிங்கிற பட்சத்துல உன்னை இவங்க அவங்கள கொன்னுடுவாங்க, இல்லாட்டி தலைமறைவா ஆக்கிடுவாங்க. அப்படியே போலீஸ்காரங்க கையில பிடிபடவே மாட்டாங்க. அவங்க அப்படியே கைது பண்ணாலும் அவங்க கொன்னுடுவாங்க. எந்த ஒரு உண்மையும் வெளியில வரவிட மாட்டாங்க. இப்ப இந்த 3 மருத்துவமனைக்கும் மக்கள் தயவு செய்து போகிறதுக்கு முன்னாடி யோசிங்க, விழிப்புணர்வா இருங்க மக்களே. பெரம்பலூர் வாசிகளே தைரியமா இருங்க, விழிப்புணர்வா இருங்க. நல்லதே நடக்கும். நல்ல ஒரு ஆட்சி வேணும். கண்டிப்பா அண்ணாமலை அண்ணா இதை கையில எடுப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு ஆகஸ்ட் 12க்கு அப்புறம் நான் திரும்ப செய்தியாளர்கிட்ட பேச போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா வெளியில வரணும். இதுல இருந்து நிறைய உண்மைகள் இன்னும் மறைக்கப்பட்ட உண்மைகள் பெரம்பலூர்ல நிறைய இருக்கு. பெரம்பலூர் மாவட்ட வாசியா நான் சொல்றேன், எங்களால் எல்லாத்தையும் வெளியில கொண்டு வர முடியாது. அதுக்கு ஒரு நல்ல பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் வேணும். எல்லா மக்களும் நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஜெய்ஹிந்த்.